கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் T20 நடந்து முடிஞ்சிருக்குது. அண்ட் இந்தியா ஒரு பயங்கரமான விக்டரியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த கேமை சுற்றி நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகள்லாம் யார்கிட்ட கேட்க போறோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கமெண்டேட்டர் அண்ட் அனலிஸ்ட் பட்டாபிராம் சார் அவரோட தான். வணக்கம் சார். ஒரு பயங்கரமான விக்டரி, 101 ரன் வித்தியாசத்துல விக்டரி. எதிர்பார்த்த வின்னா சார் இது? அவ்வளோ பெரிய மார்ஜின்ன்றது எவனுமே 2020 எவனுமே அந்த மாதிரி பெட்டை வந்து வேஜர் பண்ண மாட்டான்னு சொல்லலாம். டெஃபினட்டா ஹியூஜ், அது சரியான அடி தான். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா குவாலிட்டி சைடு T20 அவங்க எஸ்ஐ T20 அது இது ஆட்டு, அவங்களும் பிளேயர்ஸ் ரெட் ஆட்டா இருக்காங்க. நம்ம பார்த்தோம் நிறைய பர்சனல் டெஸ்ட் மேட்ச்ல நல்லா ஆடினது பார்த்தோம், ஓடிஐல ஆடினது பார்த்தோம். என்ன அது கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ராப்ளி டயர்டா என்னன்னு தெரியல. தே நாட் ஹிட் த கிரவுண்ட் ரன்னிங் 1 or 2 players. ஓகே, தட் கேன் ஹேப்பன் T20. பட் இந்தியா பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா ஓகே, திருப்பி சூரியகுமார் யாதவ் ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல எல்லாம் டாஸ் போட்டு என்ன வந்தாலும் வித்தியாசம் இல்லை. பட் என்னன்னா நல்லா வந்து ஸ்கில் செட்ஸ் டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. பும்ராவோட இன்ஃபிளக்ஸ், அவரோட இன்க்ளூஷன் அட்டகாசமான ஹோல்சமா பாத்தீங்கன்னா பாண்டியா ஒரு கிரைசிஸ்ல வந்து லாஸ்ட் 5-6 ஓவர்ஸ்ல 60-70 ரன்ஸ் அடிக்கிறது அதெல்லாம் வேற கியர் எடுத்துன்னு போயிட்டார் பாண்டியானா. இப்பதான் அவர் நிறைய நாள் ட்ரெயின் பண்ணி இன்ஜுரி ஸ்கேனர் இருந்தது, ஒரு 2 T20 சீரீஸ்லாம் கூட ஆடாம ஸ்மார்ட் வந்து ஆடி அவர் லோக்கல் பரோடாக்கு ஆடி அங்க போய் அந்த அந்த ஏரியால ஆடிட்டு அதுலயும் ஒரு பிச்சு உதறி இருக்காரு. அந்த ரெட் ஹாட் ஃபார்ம் பத்தி நம்ம அடிக்கடி பேசுறோம் பாத்தீங்களா. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சீசன் கேப்டன் ஃபார்ம் அடிச்சிட்டான்னா அதை அழகா கேப்சர் பண்ணி 0ல இருந்து திருப்பி ரீக்ரியேட் பண்ற கெட்டிக்காரத்தனும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அங்கதான் வருது. பிளாஷ் இந்த பேன் மாதிரி ஒரு நாள் அடிச்சுட்டு இன்னொரு நாள் அப்படி இல்லை. ஸோ அதான் இன்னைக்கு பாண்டியா பாத்தீங்கன்னா அட்டகாசமான அடிங்க. அதனாலதான் ஹியூஜ் வின் நமக்கு இந்தியாவுக்கு. அந்த மாதிரி டோட்டல் வந்து நான் நினைக்கிறேன் அந்த ஒரு மாதிரி கட்டக் பாரபட்டியில கொஞ்சம் ட்ரை ஒரு மாதிரி நின்று வரா மாதிரி இருந்தது. ஃப்ளூவெண்டா வரல. இது சம்மர்ல இது பாரபட்டியில ஆடி இருந்தீங்கன்னா 210 கூட போகும்னு நினைக்கிறேன். ஆனா மொழி இருப்பான் பிச்சை கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா 170-175 ஐ திங்க் ப்ராபப்லி 20-25 ரன்ஸ் அபவ் பார்னு சொல்லலாம். சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா தலைகள் எல்லாம் கொஞ்சம் தொங்கி இருக்கும். நல்லா இருந்த பொசிஷன்ல விட்டுட்டோமேன்னு அந்த எண்ணம் வருது பாத்தீங்களா. ஆங்கிலத்துல வந்து மைட் ஹவ் பீன்னுவான். அதை நீங்க ரூமினேட் பண்ணி ஐயோ அந்த சமயத்துல அந்த கேட்ச் பிடிச்சிருந்தா, இந்த சமயத்துல இந்த ரன் அவுட் அடிச்சிருந்தா, இந்த சமயத்துல டாட் பால் நிறைய போட்டிருந்தா அப்படின்னு நினைச்சீங்கனாலே நெகட்டிவ் மைண்ட் செட்ல போயிடும். உங்களுக்கு வந்து அதோட விளைவு தான் அவங்களால நல்லா ஆட முடியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாண்டியாவோட பைரோ டெக்னிக்ஸ் தான் பெரிய பெரிய ஃபேக்டர்ன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். அண்ட் இதுல முக்கியமா ஒரு பிளேயரை பத்தி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். டீமோடைய கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவருடைய, நீங்க ஹர்திக் பாண்டியாவை சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னீங்க, ரெட் ஹாட் ஃபார்ம் அப்படின்ட்டு. ஒரு கோல்டான என்ன சொல்றது, ரொம்ப ஒரு நாட் சோ குட் ஃபார்ம் அப்படின்றதுல இப்போ சூரியகுமார் இருக்கிறாரு. எப்படி புரிஞ்சுக்கிறாரு சார் அவரோட ரோல? நிறைய பேர் யூ ஆர் நாட் ராங் ஆக்சுவலி. நிறைய பேர் வந்து ஸ்கெப்டிக்ஸ்ன்னு டவுட் பண்ணணும்னு கிடையாது. ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் போய் சொல்ல போறது இல்லை. ஏன்னா அக்ராஸ் த கான்டினென்ட் இருக்கட்டும், வேற வேற ஊர்ல போய் ஆடி, ஆஸ்திரேலியா ஆகட்டும், சவுத் ஆப்பிரிக்கா ஆகட்டும், இங்க டொமஸ்டிக் சீரீஸ் இங்கிலாந்து லாஸ்ட் இயர் சேம் டைம் early 25ல ஹோஸ்ட் பண்ணோம் 5 மேட்ச் சீரீஸ். அதுக்கப்புறம் ரெப்படிட்டிவா வந்துனே இருக்காங்க. ஐ திங்க் ஹர்திக் ஸ்கையோட ஃபார்ம் ரொம்ப பேட்சி, ரொம்ப சுமாரா இருக்கு. ஓகே, ஆனா பிகர் பிக்சர் அவரோட நம்பர் 3 ஸ்லாட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் ஈவன் திலக்கும் மற்ற பிளேயர்ஸ்க்கும் விட்டு கொடுத்துருக்காரு. டீம் இன்ட்ரெஸ்ட் அவங்களோட growthக்கு ஒரு காரணமா இருந்திருக்காரு. பிகர் பிக்சர்ல கேப்டன் லீடர் அதெல்லாம் சொன்னா கூட நேற்றுக்கு நம்பர் 3 தான் வந்தாரு. அவரோட அந்த ஒட்டி வர பிச்சு நம்ம ஏற்கனவே சொன்னோம், அந்த பிச்சுல வந்து அவரால் அந்த ஹாய்க் பண்றது, வாரி விடுறதுன்றதெல்லாம் உங்களுக்கு வந்து பேஸ் ஓணும். பேஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கிளப்பிடுங்க, லோக்கலா கிளப்பிட்டு. அதனாலதான் நிதி கூட பாத்தீங்கன்னா அந்த பிழை லைனும் முக்கியம். பாதத்துல வர பந்து அப்படி வாரி விடணும், விட்டா கூட பேட்ல போட எல்பிடபிள்யூ கிடைக்காதுன்ற ஒரு 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 அவருக்கு சாதகமா இருக்கும். அதுக்கு அப்பாற்பட்டு பந்தும் சர்ஃபேஸும் நல்லா பியூட்டிஃபுல்லா கோடு கிஷன் நல்லா ஜோரா வரணும் பேஸ். அப்ப அந்த பேஸ் இவர் பேட் தட்டி கொடுத்து அந்த டைரக்ஷன் கொடுக்குற ஷாட் தான் அது. அதுலயே அவர் வந்து ஒரு கம்பல்ஷன் மாதிரி ஒரு பிடிவாதத்துல அந்த ஆண்ட்ரூன்னு அந்த கட்டாயத்துல இஸ் பெட்டர் பிளேயர் தான் தட். அந்த ஷாட் தான் அவருக்கு நிறைய ரன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இஸ் பிக்கிங் அண்ட் சூசிங் த ராங் சர்ஃபேஸ் அந்த ராங் பால் ராங் லைன் நினைக்கிறேன். அதனாலதான் திருப்பி பாத்தீங்கன்னா ஒரு மிசரபிள் ஃபார்ம் கண்டினியூஸ். பட் அவர் பேச்சு கீச்சு அந்த எஃபர்வசன்டா பிரஸ் கான்ஃபரன்ஸ் அது இதெல்லாம் பேசுறதுல டக்குன்னு ஒரு மாதிரி அது அவர் மேல அது ஒட்டுற மாதிரி இல்ல. அவர் அதுல தேங்கி இருக்கிறது இல்ல, அவர் இன்ட்ரோவர்ட்டடா இருக்கிறது இல்ல, டக்குன்னு பப்ளியா தான் இருக்காரு. ஓகே, பியர்லெஸ்ஸா ஆடணும், 1-2 பேர் தாக்கம் போடுவாங்க, 2-3 பேர் அடிப்பாங்க, கவர் அப் பண்ணுவாங்க, அதுதான் டீம் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லின்னு போறாரு. பட் இது போக போக இன்னும் இதே மாதிரி ஆச்சுன்னா கொஞ்சம் சிக்கலா தான் ஆயிடும். ஐ திங்க் நெக்ஸ்ட் சீரீஸ் நியூசிலாண்டோட 5 மேட்ச் சீரீஸ் அந்த சமயம் ஐ டோன்ட் நோ வெதர் அந்த சமயத்துல மாத்துவாங்களா இவர். இதே மாதிரி இன்னும் லெட்ஸ் காட் ஃபர்பிட், நான் சொல்றேன், பேச்சு நெருப்புனா வாய்ஸ் விடாது. இன்னும் 4 மிசரபிள் ஃபெயிலியர்னா என்ன டிசிஷன் எடுக்க போறாங்கன்றது ஹியூஜ் கீனா மைக்ரோஸ்கோபிக்கா அது கீனா வாட்ச் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா
இவர் மேல இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளவு குவாலிட்டி பிளேயரு வைட்டல் ஸ்டேஜ்ல நம்ம ஹோஸ்ட் பண்ற டோர்னமெண்ட்ல ஒரு கேப்டன் இப்படி இருந்தா அது ஒரு லைபிலிட்டி. ஏன்னா அவருக்கு 2 ஸ்கில் கிடையாது, போலிங் கீலிங் போட போல. ஓகே கேப்டன் ஃபைன். T20ல கேப்டனோட ரோலும் கொஞ்சம் ஓவர் எம்பசைஸ் தான் இல்லையா, பண்ண முடியாதுன்னுலாம் கிடையாது. இதே டெஸ்ட் மேட்ச்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அது ஒன்று இது ஒன்று இருக்கு. ஸோ அந்த கான்டெக்ட்ல ஒரு மாதிரி நம்ம இன்னைக்கு நேற்றுக்கு பேசல, இன்னைக்கு ஃபெயிலியருக்கு அப்புறம் பேசல, ரொம்ப நாளாவே பேசிட்டு இருக்கோம், ஒரு 1 or 2 months பேசிட்டு இருக்கோம் அவரோட ஃபார்ம் கொஞ்சம் ரொம்ப பேட்சியா தான் இருக்குன்னு. சமோ ஐ திங்க் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு. பட் சூர்யா ஷூஸ்ல நீங்க நின்று பாத்தீங்கன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸை டிராப் பண்ணி ஹானஸ்டா இதுல இருந்து எப்படி பவுன்ஸ் பண்ணுன்ற வழியை ஆல்ரெடி ஹில் பி ஹேவிங் இட் இன் ஹிஸ் மைண்ட் நினைக்கிறேன். இட்ஸ் a question of getting it done. ஸோ கேப்டன் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, டீமை வின் பண்றதுனால அந்த தாக்கமோ அந்த வந்து இவரை நீக்கணும்ன்ற அந்த பேச்செல்லாம் ஒன்றும் லவுடா ஷ்ரில்லா வெளில வரலன்னு நான் நினைக்கிறேன் இல்லையோ. ஓகே சார். அண்ட் சூரியகுமாருக்கு அடுத்து களமிறங்கின திலக் வர்மா, அவரை பத்தியும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நிறைய மேட்சஸ்ல ஒரு கேம் சேஞ்சிங் இன்னிங்ஸ் ஆடுவார். பட் நேத்து பார்த்தோம் அப்படின்னா 32 பால்ல 26 அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரியான ஒரு இன்கன்சிஸ்டன்சி அவருக்கு த்ரூ அவுட் ஹிஸ் கரியர் அப்பப்போ இருந்துட்டே வருது. ஸோ அவர் வந்து ஒரு ரிலையபிளான ஒரு நம்பர் 4 நம்ம பார்க்கலாமா சார் T20ல? நேத்திக்கு பாத்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸ் கவரால டக்குன்னு வந்து அடாப்ட் பண்ண முடியல. நேத்திக்கு நம்ம பார்த்தோம், நம்ம அபிஷேக் கூட இவர் சஃபரிங், கில்லுக்கும் அந்த சோபிக்கல. சர்ஃபேஸ் ஈஸி இல்லைங்க, டக்குன்னு நீங்க அடாப்ட் பண்ணும். இது சர்ஃபேஸ் வேற மாதிரி. நீங்க நெட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பியூட்டிஃபுல்லா ஆஸ்ட்ரோமேட்டிங்கா இருக்கட்டும், இல்லைன்னா மொழிகி விட்டுருப்பான் ஹிட்டிங் த்ரூ த லைன். ஏன்னா பிராக்டிஸ் பிச்சஸ் எப்பவுமே உங்களுக்கு நல்ல பிச்சில தான் பிராக்டிஸ் பண்ணீங்க. அடிக்கடி பாட்ட பிச்சு சிமுலேட் பண்ணி பவுன்சிங் ஆனா விரல்கள் ஒண்ணு மேட்சே ஆட முடியாது. ஸோ அந்த கான்டெக்ட்ல நல்ல பிச் தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஆனா நேற்று இது பாத்தீங்கன்னா பாரபெட்டி அந்த மாதிரி ஒரு பேட்டிங் பாரடைஸ்ன்னு சொல்ல முடியாது. அதனால தான் நம்ம 170 ஹியூஜ் ஸ்கோர்னு சொல்றோம் அந்த கான்டெக்ட்ல. ஸோ அதுல he could not get the hit the ground running நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த தாக்கம் இருந்தது. மேபி அவரும் அந்த பேட்டிங் ஆர்டரை ஜாசில் பண்ணி மாத்தி விடுறதுனால அவரும் யங் அண்ட் ரிலேட்டிவ்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இதெல்லாம் ஒரு சேலஞ்சு. என்னன்னா எவென்ச்சுவலா பிகர் பிக்சர்ல யாரோ ஒருத்தர் பாண்டியா வந்து அதை பண்ணி ஷோர் அப் பண்ணி டோட்டல் வந்ததுனால வின் பண்ணதுனால நம்ம வந்து ரொம்ப பிரிச்சு பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஓகே டெஃபினட்டா ஒரு சாம்பியன் சைட்னா ஒரு சின்ன ஏரியாஸ்ல இம்ப்ரூவ் பண்ணணும்னு அந்த மனநிலை ஓணும் கண்டிப்பா டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பிளேயருக்கும். பட் பிகர் பிக்சர்ல வின் பண்ணிட்டாங்க, ஹியூஜ் மார்ஜின்ல வின் பண்ணதுனால நெக்ஸ்ட் சர்ஃபேஸ்ல இருந்து ஹோப்ஃபுல்லி ரிலேட்டிவ்லி இதோட பேசி பிச்சா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். திலக் குவாலிட்டி பிளேயர் தான், நீங்க சொன்ன மாதிரி நிறைய இன்னிங்ஸ் அவரோட கேலிபர், சவுத் ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், எங்க விசிட்டர்ஸ் இங்க வரவங்களும் இருக்கட்டும். ஸோ எஸ் டிஸ்பிளேட் சம் கன்சிஸ்டன்சி. பட் ஆட் அக்கேஷன் T20ல இதான் அந்த நேச்சர், அந்த பீஸ்ட் ஆஃப் த நேச்சர், அந்த ஃபார்மேட்டோட நேச்சரே ரொம்ப டஃப் டு கான்கர் அண்ட் கெட் ஆன் டாப் நினைக்கிறேன். ஸோ அதோட விக்டிம் 2-3 பிளேயர்ஸ் அப்பப்போ மாட்டிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். அண்ட் இந்தியாவுடைய பவுலிங் அட்டாக் பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஹர்ஷ்தீப், பும்ரா இவங்க பத்திலாம் பொறுமையா பேசுவோம். பட் வருண் சக்கரவர்த்தியை பத்தி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அவரோட டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம். அண்ட் அட் சேம் டைம் இன்டர்நேஷனல் சைடு பார்த்துட்டோம் அப்படின்னா டோட்டலா அப்படி ஆப்போசிட்டா இருக்கு. யூஸ்வலா என்னன்னா டொமஸ்டிக்ல நல்லா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இன்டர்நேஷனல் ஸ்ட்ரகிள் பண்றத நம்ம பார்க்க முடியும். பட் அது அப்படியே ஆப்போசிட்டா வருண் சக்கரவர்த்திக்கு இருக்குது. எப்படி சார் புரிஞ்சுக்கிறது நம்ம? சரியான அப்சர்வேஷன். ஸ்மார்ட் நீங்க க்ளோஸா ஃபாலோ பண்ண தமிழ்நாடு லீடரா எலிவேட் பண்ணாங்க அவரை. அவர் பாத்தீங்கன்னா சோபிக்கவே இல்லை, ரொம்ப சுமார் பர்ஃபார்மன்ஸ் தான். தமிழ்நாடுவோட சுமார் பர்ஃபார்மன்ஸ் அது வேற சப்ஜெக்ட், வேற ஷோல இன்னொரு நாளைக்கு கூட பேசிக்கலாம், அது வேற விஷயம். பட் என்னன்னா ஃபெயிலியர், டீமே ஃபெயிலியர் போதாத்து இவரால் லீட் பண்ணி கூட இவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஆஸ் அ போலர் மேபி லீடர்னால இருந்தனால ப்ரெஷர் போட்டாரான்னு தெரியல. அதுக்கும் அப்பாற்பட்டு டொமஸ்டிக்ல ஸ்டால்வர்ட்ஸ் ஜெயண்ட்ஸ் இருக்கான், அதெல்லாம் நீங்க பார்க்கணும். நீங்க IPL லெவல்ல இவர் நிறைய விக்கெட் எடுக்கிறார். இன்டர்நேஷனல் பிளேயர்லாம் ஒரு மாதிரி முடிச்சு போட்டுக்கிறான், கால் அடியில எர்த்குவேக் வர மாதிரி இருக்குது. என்ன கையை பிக் பண்ண முடியல. மேக்ஸ்வெல்லோட நம்பர்லாம் அடிக்கடி எடுத்திருக்காரு. நேற்று கூட பாத்தீங்கன்னா 2-3 ஷாட்ஸ்லாம் சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கான். என்னென்ன பிக் பண்ண மாதிரி, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் அலவுடான்ற மாதிரி ஒரு ஷாக்ல அவுட் ஆயிட்டு போறான், போல்ட் ஆயிட்டு. பட் என்ன ஆனா டொமஸ்டிக்ல பாருங்க, அந்த ஜெயண்ட்ஸும் அந்த டொமஸ்டிக் பிச்சர்ஸும் அந்த பிளேயர்ஸும், அதாவது தட் ஷோஸ் உங்களுக்கு டொமஸ்டிக்ல ஸ்மார்ட்ல ஹிடன் ஹீரோஸ் நிறைய குவாலிட்டி பிளேயர்ஸ் இருக்கான், லர்க்கிங்கா இருக்கான் உள்ளுக்குள்ள. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிளேயரா இருந்தாலும் உங்களுக்கு வந்து டொமஸ்டிக்ல அவங்களால சோபிக்க முடியல. பட் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த ஸ்பின் எக்ஸ்போஷர் இல்லாதனால ஆஸ்திரேலியன்ஸோ, இங்கிலீஷ் மன்னோ, நியூசிலாண்டர்ஸோ, சவுத் ஆப்பிரிக்கன்ஸோ காலில் கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி அந்த கிளே ஃபுட்டட்னஸோ அந்த ஒரு என்ன ஆகுமோ இந்த மாதிரி ஆனது இல்லையன்ற மாதிரி செகண்ட் கெஸ் பண்ணினே இருந்தீங்கன்னா பேட்டிங்ல வேலைக்கு ஆகாது. பேட்டிங்ன்றது ஒரு சிம்பிள் ஆர்ட். மைண்டை டீக்ளட்டர் பட்டு பிளாங்கா வச்சுட்டு ஆடணும், வர பந்துக்கு ரியாக்ட் பண்ணணும். ஸோ நீங்க ஆல்ரெடி நீங்க வேற ஏதாவது யோசிச்சுன்னு இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், அது ஆக்குபை ஆயிடும். தாட் ஆக்குபை ஆச்சுன்னா உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன்லாம் அப்செட் ஆயிடும். அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். டொமஸ்டிக்ல இந்த பிளேயர்ஸ்லாம்
எப்பேற்பட்ட ஜாம்பவானா இருந்தாலும் டொமஸ்டிக்ல சமம். ஏன்னா தட் ஷோஸ் த இன்ஹரண்ட் குவாலிட்டி ஆஃப் இந்தியன் டொமஸ்டிக் சிஸ்டம் தான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் டூ தேர் பெஸ்ட் டொமஸ்டிக்ல. ஓகே சார். அண்ட் இந்தியாவோட மத்த பவுலர்ஸ் நம்ம பத்தி பேசிடலாம். T20 இதுக்கு முன்னாடி நடந்த ஓடிஐயா இருக்கட்டும், டெஸ்டா இருக்கட்டும், இந்தியாவுடைய பவுலிங் வந்து கொஞ்சம் அண்டர்வெல்மிங்கா 2-3 இடத்துல நம்ம பண்ண முடிஞ்சதை பார்த்தோம். பட் இன்னைக்கு அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா டோட்டலா டாமினண்டா இருக்கு. இந்த பவுலிங் அட்டாக்ல அப்படி என்ன சார் ஸ்பெஷலா இருக்குது டெஸ்ட் ஓடிஐ பவுலிங் அட்டாக்ல இல்லாதது? பும்ராவோட இன்க்ளூஷன்லயோ சிம்பிள் அவ்வளவுதான். பிகாஸ் அவர் நம்ம இப்ப பாக்கல, ஒன் டேல பாக்கல, ரெஸ்ட் பண்ணி நம்ம ஏற்கனவே பேசல. அவர் காட்டன் ஊல்ல ரேப் பண்ணி அவரை ப்ரிசர்வ் பண்ணி கன்சர்வ் பண்ணி பிகர் அக்கேஷன் அவருக்கு வந்து இன்னும் பெட்ரோல் டேங்க்ல வந்து கொஞ்சம் சூப்பர் ரிசர்வ் வரல, பட் வெரி நியர்லி பாத்தீங்கன்னா பாதி டேங்க் தான் இருக்கு. ஸோ அதை வந்து எப்படி கன்சர்வ் பண்ணி அடுத்த வேர்ல்ட் கப் வரலையும் இழுத்துன்னு போனோம். வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இருக்கு. ஸோ ஆல் ஃபார்மேட் போலர். ஸோ அந்த கான்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா நேற்றுக்கும் ஒரு மைல் ஸ்டோன், T20லயும் ஒரு மைல் ஸ்டோன் 100 விக்கெட். ஸோ அந்த கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா அவரோட இன்க்ளூஷன் தான் டெஃபினட். ஏன்னா அவர் வந்து யூனிக் போலர். நம்ம ஷோல சொல்லி தான் உலகத்துக்கு தெரியணும்னு இல்லை. பவர் பிளேல போடுறாரு, ஸ்லாக்லயும் போடுறாரு, மிடில் ஓவர்ஸ்லயும் போடுறாரு, எப்ப போட்டாலும் விக்கெட்டும் எடுத்து கொடுக்குறாரு. பிளஸ் அவர் சுப்ரீம்லி கான்பிடென்ட் பர்சன். வேஸ்டா வந்து எனர்ஜி எல்லாம் வந்து வீணா செலவும் பண்றது இல்லை. செலிப்ரேட் பண்ணி கொஞ்சம் ஒரு மாதிரி ஹிஸ்டரியானிக்ஸ் அது இதெல்லாம் கூட கிடையாது. பாத்தீங்கன்னா லெவல் ஹெடடா இருக்காரு. மேன் ஹூஸ் ஆன் டாப் ஆஃப் த கேம். அதுக்கும் அப்பாற்பட்டு மேன் ஹூஸ் அட் பீஸ் வித் ஹிம்செல்ஃப். யாருக்கும் எதுவும் ப்ரூவ் பண்ணுன்ற கட்டாயத்துல இல்ல அவர் பாத்தீங்களா. அதனாலதான் அவரால் அந்த சோபிங் அதுதான் வந்து சக்சஸ் அவர் மேல நல்ல நிதானமா காமா உட்காந்துட்டு. பாண்டியாவோட இன்னிங்ஸ் கூட பாத்தீங்கன்னா அவரு கூட பாத்தீங்கன்னா சவுண்ட் பைட்ஸ் அந்த ப்ராசஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுது. ஸோ அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இன்டர்நேஷனல்ல அந்த ரஃப் அண்ட் டம்பிள் உருண்டு பரண்டு ஏந்து டக்குன்னு அந்த சாராம்சத்தை புரிஞ்சுன்னு அதை பேக்கேஜ் மாதிரி அதை ரீக்ரியேட் பண்ணுது. அதுல வந்து பும்ரா ஒரு ஹியூஜ் பாஸ் மாஸ்டர்னு தான் சொல்லலாம். அதுல அந்த 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 எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வச்சுட்டு அதை திருப்பி அதை ப்ரொடியூஸ் பண்றது குட்ஸ், அதுதான் கெட்டிக்காரத்தனம். ஓகே சார். அண்ட் கடைசி ஒரு கேள்வி கேட்டு முடிக்கணும்னு நினைக்கிறேன். டெஸ்ட் கிரிக்கெட்ல அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ண டீம் இந்தியா T20ல அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டா இருக்குது சார். இந்த ஒரு ஐரானியான இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் பாத்துக்கிறது? மெயினா பாத்தீங்கன்னா பர்சனல் டிஃபரன்ஸ். டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து லியோ உங்களுக்கு 3 செஷன்ஸ் மினிமம், அதாவது 90 ஓவர்ஸ். ஒரு செஷன்னா 30 ஓவர்னா ரஃப்லி 3ன்றது ஒன்னும் செதிக்கிறது இல்லை, ஸ்டோன்ல ஒன்னும் செதிக்கினது இல்லை. நான் சும்மா சொல்றேன் 60 to 90 ஓவர்ஸ் டாமினேட் பண்ற டீம் தான் உங்களுக்கு அந்த போல் பொசிஷன் அசெண்டன்சி போய் வின் பண்ண முடியும். அதாவது சக்சசிவ் செஷன்ஸ் வின் பண்ணும். T20ல அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு 5-6-7 பால்ல 6-7 பால்ல ஒரு பிளேயர் வந்து 3 6 4 6 அடிக்கிறான் வச்சுக்கோங்க, 24 ரன். அதே மாதிரி ஒரு போலர் ஒரு ஹியூஜ் ஓவர் 18 20 19 ஏதாவது கன்சீட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, மேட்சே தலைகை திரும்புறது இல்ல. ஸோ அதனால இந்த டைனமிக் இந்த ஃபார்மேட்டையும் டெஸ்ட் மேட்ச் வந்து வேற மாதிரி ஒரு ஃபார்மேட். அது வந்து கட்ஸ் ஒரு மாதிரி ஆட்ரிஷன் பதுங்கி பாயறது. ஸோ அதுக்கெல்லாம் வர்ச்சூஸ் இருக்கு. இது வந்து ஸ்லாம் பேங். உங்களுக்கு யூ ஹேவ் டு திங்க் ஆன் யுவர் ஃபீட், ஹிட் த கிரவுண்ட் ரன்னிங், உடனே வெல்த் வாங்கணும். அதனால தான் வந்து இந்தியன் டீமும் அந்த ரீஇன்வென்ட் பண்ணி அந்த பவர் பிளே அபிஷேக் எல்லாம் இறங்கி விட்டுருக்காங்க. இந்த ஃபியர்லெஸ் அது இதுன்னு பேசுறாரு பாருங்க சூரியகுமார் யாதவ். ஸோ இதோட வர்ச்சூஸும் அதோட வர்ச்சூஸும் ஓகே, ஸ்கில் செட்ஸை எக்ஸிபிட் பண்றது எல்லாம் ஃபைன், பட் வந்து கான்ட்ராஸ்டிங் நேச்சர்ன்னு நினைக்கிறேன் அந்த வர்ச்சூஸ் எல்லாமே. அதுல பேஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து பரிசு கொடுக்கும். இதுல வந்து டைனமிக்கா யூ ஹேவ் டு டக்குன்னு இமீடியட்டா மைண்ட் ரெட் ஹாட்டா ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு உடனே யூ ஹேவ் டு எக்ஸிக்யூட். இதுல வந்து உங்களுக்கு மார்ஜின் ஆஃப் எரர் அது இதெல்லாம் பயங்கர கம்மி. ஒரு லெங்க்லயோ லைன்லயோ ஒரு 2 இன்ச் 3 இன்ச் இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டீங்கன்னா பந்து காணாம போயிடும். டெஸ்ட் மேட்ச்ல அப்படி இல்லை இல்லையா? அது கொஞ்சம் பேட்ஸ்மேன் பில்ட் பண்ணி ஆடுறது, போலர் ரிதம்குள்ள போறது, இந்த ஃப்ளூவன்சி அதெல்லாம் வேற மாதிரி. ஸோ அதனால அந்த கம்பேரிசன்ஸ் வந்து ஓகே, நமக்கு ஆஸ் எ இந்தியன் சப்போர்ட்டர் பிளேயர் வந்து நமக்கு வந்து எரிச்சலா இருக்கு. இந்தியா எல்லாம் எங்க ஆடினாலும் ஸ்டம்ப் நட்டாலும் இந்தியா வின் பண்ணுன்ற அந்த ஏக்கம் தாகம் இருக்கு. பட் அந்த காஸ்ட்லி நேச்சர் ஆஃப் T20 இருக்கு பாத்தீங்களா, அதை என்னவோ நீங்க சொல்ற மாதிரி அதை வந்து நம்ம டைட் ஓவர் பண்ணி சர்மவுண்ட் பண்ற மாதிரி இருக்கு ஹோம் கண்டிஷன்ஸ்ல. பட் டெஸ்ட் மேட்ச்ல நம்ம சீசன்டு டீம் இந்தியால ஸ்பின் டஸ்டி ஸ்பின் பவுல்ஸ், டஸ்டி டர்னர்ஸ், ரேஜிங் டர்னர்ஸ்ல கூட சக்கம் ஆனது சம்திங் லைக் என்ன 5 கேம்ஸ் அவுட் ஆஃப் நியூசிலாண்டும் சவுத் ஆப்பிரிக்காவோட 5 கேம்ஸ் அடிபட்டதுன்றது சரியான தாக்கம். என்ன ரெப்பிட்டிவா மேட்ச் ஆடுறதுனால பாத்தீங்கன்னா இந்தியன் டீமும் ரியலா ஹானஸ்ட் டு காடா தே மஸ்ட் சிட் அண்ட் ஒர்க்குங்க. அடுத்த வாட்டிலாம் இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு போர்ட் ரூம்ல போய் ஒர்க் பண்ணிட்டு தே ஹேவ் டு ஐடென்டிஃபை த ரைட் பர்சனல், அவங்க மேல இன்வெஸ்ட் பண்ணிட்டு தே மஸ்ட் பவுன்ஸ் பேக். ஏன்னா ஐ திங்க் பிஃபோர் இட்ஸ் டூ லேட். இல்லைன்னா இந்த சாம்பியன்ஷிப் இந்த சைக்கிளும் 27 சைக்கிள்லயும் எப்படி நம்ம 25ல குவாலிஃபை ஆகலாம் அதே மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஹியூஜ். ஏன்னா இந்தியா இஸ் அ மேசிவ் சப்போர்ட்டர் ஆஃப் எவ்ரி ஃபார்மேட் ஆஃப் த கேம். எல்லா டெலிவிஷன் ரெவன்யூ அந்த கான்டெக்ட்ல இருக்கு. இந்தியா ஷுட் பி தேர்
நான் இப்போ ஒரு 5 minutes முன்னாடி சொன்ன மாதிரி டொமஸ்டிக் டேலண்ட், இட்ஸ் கொஸ்டின் ஆஃப் ஹார்னஸிங் த டேலண்ட், ஐடென்டிஃபைங், அதெல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ T20ல சோபிக்க முடியறது அன்பார்ச்சுனேட்லி டெஸ்ட் மேட்ச்ல சாட் டிபேக்கிள் தான் லேட்லி. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் உங்களோட கருத்துக்கும் நேரத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ லியோ.